ஹே காய்ஸ், இன்னைக்கு மார்னிங் வந்து நான் பருப்பு குழம்பு வச்சுருந்தேன். ஸோ ரைஸ்க்கு. ஸோ அதுதான் கிட்ஸ்க்கு வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் லஞ்சுக்குள்ளே அந்த பருப்பு குழம்பே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ நைட் வந்து நான் இட்லியும் தோசையும் ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன்னா, ஸோ இந்த பருப்பு குழம்பு கட்டியாகி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அப்போது தான் ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. என்னென்னா வந்து அந்த பருப்பு குழம்போட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளியை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் இதில் வந்து கலந்து விட்டுட்டு, அப்புறம் ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு, அப்புறம் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக உப்பு காணல, ஸோ உப்பும் போட்டு, தென் வந்து அதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தேன். அப்புறம் வந்து கொதித்து முடித்தோடனே மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், யம்மியாக இருந்துச்சு. ஸோ இட்லி தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சாப்பிட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.